கொடுக்க வேண்டும் என்று உரைத்தல் தெரியுமா? 48 நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டலம், அந்த ஒரு மண்டலமாகப்பட்டது முடிந்து விட்டது. முடிந்து 1 மணி நேரம் 1 நிமிடமாகப்பட்டது. காலதாமதமாகிவிட்டது. ஒரு மணி நேரம் 1 நிமிஷம் தான் ஆகி போச்சு. எப்ப வாங்கினா எப்ப என்ன தாயே? 1 நிமிடம் காலதாமதமாகிவிட்டது. என்ன ஆகி போயிருந்தது? உனக்கு நான் தீப தூப ஆராதனை செய்து நெய்வேதிய படையல் போட்டு உனக்கு நான் காவிட்டு உனக்கு நான் அனைத்துமே செய்தது என்னவென்று கேட்கின்றார். 1/4 மணி நேரம் ஏதோ புள்ள தவறு செஞ்சுட்டான். மகனே, ஒரு தாய் தான் மன்னிக்கணும். அவனை நீ வெட்டினாலும் வரமாகப்பட்டது பலிக்காது. வரமாகப்பட்டது பலிக்காதா? வரமாகப்பட்டது பலிக்காது என்றால் நான் கொடுத்த உயிரம் எதற்கு? கொடுத்த படைகளை எதற்கு? நீயா தெய்வம்? தெய்வமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? உள்ள வரத்தை கேட்டானே, வரத்தை கொடுத்து இருக்கணும். அப்படி வரத்தை கொடுக்க தவறியா? அப்படி வரத்தை கொடுக்க தேவரியாடாவா? குட்டியான சாவடி போலப்பா ஓட போறாங்க. அந்த அசுரனாக அப்படி போட போறாங்க. தயவு செய்து இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்தீங்க போனீங்க. இப்ப கடைசி நேரத்துல எதுக்கு கட்சி நிக்கிறீங்க? சரியோட விளக்கமே இப்ப கடைசியில தான். நீங்களும் கட்சி அதே மதத்தரக்கா அம்மா தாயே என்று அழைத்தவாயாய் அடியே என்ற வார்த்தை பேசுகின்றாய். நான் சொன்னது தவறன்றி அது கூட எதற்காக? எனக்கு தீப தூப ஆராதனை செய்து நெய்யிட பயிர் போட்டதால் எனக்கு நீ உயிர் பிச்சை அளிக்கின்றாயா? இந்த உடைய கட்சியில் என்ன செய்யும்? என்னுடைய பெற்றெடுக்காத பிள்ளையாக பாவித்தேன். நடக்காது. பார்த்துக்கலாம் வாடி. நடக்காதா? முடியாதா? அதே பார்க்கலாம். வாடி பார்த்துக்கலாம். பார்க்கலாம். என்ன சொன்னா அல்பா புத்தி கொண்டவனே என்ன சொன்னா
வைத்து விட்டீர்கள். ஆகையால் இப்பிறவியில் நான் செய்த தவறுக்கு அடுத்த பிற தண்டனையை கொடுத்து விட்டீர்கள். அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் உங்கள் கழுத்திலே நான் மாலையாக பிறக்க வேண்டும் தாயே. அப்பேற்பட்ட வரவதை எனக்கு கழியுங்கள் அம்மா. மகனே, என்னுடைய கழுத்து மாலையாக இருக்க வேண்டும். நீ கேட்ட வரத்தை பெற்றுக்கொள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் வடசாந்தமங்கலம் கிராமம் எமது சீனிவாசா நாடக மன்றம். எமது சீனிவாசா நாடக மன்றம் நடத்திய நாடகம் இரட்டைக்கால சண்டை என்னும் ரூபச்சந்திர திருமணம் என்ற நாடகம் இந்த காட்சியோடு முடிவந்தது. எங்களை அழைத்து வந்தவர்களுக்கும் எங்களுக்கு உணவளித்தவர்களுக்கும் ஒளி அமைத்து தந்தவர்களுக்கும் மேலே அலங்காரம் செய்து தந்தவர்களுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். காலதர்சனம் சொல்லுவார்கள், கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். இப்போ அம்மனாக போட்டு அம்மன் போறாங்க, வந்து விபூதி வாங்கிப்பாங்க, கையில் கட்ட காரிக்கு செலுத்திட்டு அதெல்லாம் அவருக்கு வெய் போட்டு உங்களால் முடிஞ்ச காணிக்கை வந்து செலுத்துங்க. அம்மனோட பிரசாதம் வாங்கிப்பாங்க. நோய் நொடி அதெல்லாம் கல்யாணம் பண்ணு. மகளே, நீயும் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பிறந்தவள் கிடையாது. நீயும் ஒரு ஆணுக்கும் பிறந்தவள். எப்படி தெரியுமா? மதுராபுரி கோட்டை ஆளக்கூடிய பிறந்தர்கள், மதுராபுரி கோட்டை ஆளக்கூடிய மலத்தரக்கள், இவர்கள் இருவருக்கும் பிள்ளையாக நீ பிறந்தாய். எப்படி தெரியுமா? மலத்தரக்களாகப்பட்டவன் நாரதை அழித்து துன்புறுத்துகிறார். நாரதை கொடுத்த சாபம் என்னவென்று தெரியுமா? நாரதரை கொடுத்த சாபம் பெண்ணாக மாற வேண்டும் என்று. நீ பெண்ணாக மாறி வீரமுள்ள விவேகமுள்ள ஆவணத்தில் சென்று கொடிய அசுரத்தில் சென்று இருவர் ஒன்று சென்று உனக்கு நீ ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர் கிடையாது. ஆணுக்கும் பிறந்தவர். இப்பொழுது விலகுகிறது யார் என்று அது மட்டும் கிடையாது. இந்த நல்ல நேரத்திலே உங்கள் இருவருக்கும் இவ்விடத்தை திருமணம் நடக்கணும். திருமணம் தான் ரூபச்சந்திர திருமணம். சண்டையல்லும் ஜெகன்மோகனாகி ரூபச்சந்திர திருமணம். காளியம்மனை காணுங்கள், மாங்கல்யம் காத்திடுவாய் மகிமை பல புரிந்து